ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதவுக்கு ஸ்கூல் அன்னைக்கு, ஏன்னா மண்டேலேருந்து வியாழக்கிழமை வர ஸ்கூல் இருக்கும், ஃப்ரைடே லீவ் இருக்கும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 7:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஏன்னா அங்கே 8 o'clock ஸ்கூலு, 8 to 12 டைமிங். அந்த மாதிரி 2 ஷிஃப்ட் இருக்குது, மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று. ஆதவுக்கு மார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து சமைச்சு அவனை கிளப்புறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருங்க எங்களுக்கு. நான் காலையில் ஒரு 4 மணி போல் எழுந்துருவேன். ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு 4:30 5 மணி ஆகும். இல்லைனா எனக்கு 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு முழிப்பு வந்துடும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணோன்னா அதுவே நமக்கு ஒரு ரொட்டீனாகவே மாறிடும்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறமா வேறு வழி இல்லை, எந்திரிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். கூட்டு மாதிரி மீன்ஸ் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருந்தேன், தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ கம்பு தோசை தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஈஸியாக சமைச்சிருவாங்க, ஒரு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் கூட சமைச்சிருவேன். ஆனால் இந்த பசங்களுக்கு சாப்பிட வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாகவே இருக்கும். நம்ம 7 மணிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிடும். நான் ஒரு 6 மணிக்குள்ளெல்லாம் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவனை எழுப்பி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்குள்ளே அவனை யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த சாப்பாடு கொடுக்குறதுக்கு தாங்க பெரிய டாஸ்கே இருக்கும். 7 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன்னா 7:30 கிளம்பணும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அரை மணி நேரத்துலையுமே 2-3 வாய் தான் போயிருக்கும். அவங்களா எடுத்து சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வெளியில் போனால் மட்டும் ஹோட்டலில் இந்த மாதிரி வெளியில் போனால் மட்டும் கையில் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அம்மா அப்பா கிட்ட மட்டும் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும். ஸோ காலையிலே எனக்கு பெரிய டென்ஷன் ஆகிற வேலைன்னா இந்த சாப்பாடு ஊட்டுறது மட்டும்தாங்க. ஒரு வழியாக ஒரு 2-3 வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளப்பி விட்டுருவேன். லஞ்ச் எல்லாம் கொண்டு போக தேவையில்லை, ஏன்னா ஆஃப் டேன்றனால ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடுவேன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நட்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் இந்த சாப்பிட்டு வர்றதே பெரிய விஷயங்க. சில நேரங்களில் அப்படியே கொண்டு வருவான். அப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரும்போது காரில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, அதையுமே மிச்சமாக கொண்டு வருவான். இவங்க சாப்பிட்றதே பெரிய விஷயம், அதுவே நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். ஒரு சில சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் 2 வாரம் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் ஆகுறதுல கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியலை, அப்படியே தான் இருக்குது, வெயிட்டு குறையவே மாட்டேங்குது. ஆனால் நான் டயட் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் எக்ஸசைஸும் பண்ணுறேன், எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்தும் இருக்குது வெயிட் லாஸ் ஆகுறது. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை, நான் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் எடுத்துக்கிறேன், டயட் ஃபுட்டு எடுத்துக்கிறேன், ஆனால் வெயிட் லாஸ் ஆகலைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஃபேட் குறையிறதுக்கே பார்த்திங்கன்னா, இப்போ நான் வெயிட் லாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னோடய உடம்புலேருந்து ஃபேட் குறையிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்கு மேலே ஆகும். நம்ம ஒரு 2 நாள் ஒரு நாள் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு குறையலைன்னுலாம் பார்க்கக்கூடாது. நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணி ஒரு மாதமாவது வெயிட் பண்ணால் தான் நம்ம உடம்புலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உண்மையாகவே சொல்லப்போனால். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆரம்பத்தில் குறைஞ்ச மாதிரியே இருக்காது, பட் நம்ம அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கண்டினியூவாக நம்ம பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ வெயிட் லாஸ் ஆகலையே நமக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம கண்டினியூவாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளால் என்ன சொல்கிறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை குறைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வெயிட்டை குறைக்கிறது ஈஸி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைச்சேன், ஒரு மாதத்தில் 20 கிலோ குறைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. சாப்பிடாமல் கிடந்தால் மட்டும்தான் அதெல்லாமே சாத்தியம். நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட்டை குறைக்கணும்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் குறையும். அதாவது இன்ச் பை இன்ச்சாக தான் குறையும். நமக்கு வெயிட்டே குறையாட்டாலும் நம்மளோட உடம்புல இன்ச்சஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம ட்ரெஸ் போடையிலுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் எடுத்தோடனே ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதமோ 2 மாதமோ
மாதமோ குறையிற வரைக்கும். அதே மாதிரி நம்ம டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடயே இருக்கணும். நம்ம குறைக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸும் ஆகும், நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான், எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குதுன்னு. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் இதை 2-3 கிலோ குறைச்சிருக்கேன், மாதத்தில் 5 கிலோ குறைச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் உங்களை பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், குறைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உண்மையாகவே கிரேட்டு தான். என்னை பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி குறைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஏன்னா வெயிட்டை குறைக்கிறது ஈஸி கிடையாது. வாயை கட்டணும் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கையை விடாமல் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றத. ஸோ காலையில் வந்து 7:30க்கெலாம் வந்து ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க, மாதவும் கிளம்பிட்டான். ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒரு தோசை உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து எப்போவுமே எக்ஸசைஸ் வந்து இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 4 மணிக்கு நமக்கு தூக்கம் கலக்கமாக இருக்கும். அந்த டைமில் போய் எங்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுறது. அதனால் நார்மல் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து எக்ஸசைஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். முகில் வந்து எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள அனுப்பி வச்சுட்டு நான் வெளியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வராண்டாவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பறவைகள் வரும். இந்த சிட்டுக்குருவி, அப்புறம் கருப்பாக இன்னொரு ஒரு குருவி வரும், அப்புறம் புறா. அதுகெல்லாம் நைட்டு வந்து இந்த ஏசி மேலே அதுக்கப்புறம் மாடியில் அந்த மாதிரி உட்காந்துட்டு நிறைய எச்சம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் அதை வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஆசை இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு. ஏன்னா வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து நல்லா போட்டுரும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா நல்லா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப வந்து வெயிட் போட்டுருவாங்க. அது சில பேருக்கு அதை வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடும். எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபிட்டாக இருக்காது, நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் குறைக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம அதில் சேர்ந்தோன்னா அவங்களே நம்மளை வந்து டெய்லி வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ காசு இருக்கிறவங்க அந்த மாதிரி சேர்ந்துக்கோங்க. காசு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எப்படி வெயிட் குறைச்சிட்ருக்கேன்னா, நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து குறைக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் குறைக்கலாம் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் அதுதான், எப்படி நீங்கள் கரெக்டாக நியூட்ரிஷனிஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இருக்கவே இருக்குது யூடியூபு, இன்டர்நெட் எல்லாமே, அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி வெயிட்டை குறைக்கணும். ஸோ அது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், என்னென்ன சாப்பிட்றது, எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது. ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் மீன்ஸ் கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபுட்டை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணி கூட. ஏன்னா என்னோடய ஃபுட்டுமே நான் ரொம்ப வந்து வீட்டில் இருக்கிற ஃபுட்டு வச்சு தான் பண்ணுற மாதிரி வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா காசு இது இருக்கிறவங்க இந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபுட் சார்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் மேலுமே வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டு வேலை அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் போனேன். அதுக்குள்ளே முகில எழுந்திரிச்சு கீழே வந்து உட்காந்துருந்தான். நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஹெவியாக என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, என்னோடய உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா நல்லா வாக்கிங் போங்க. நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது வாக்கிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஒரு ஒர்க் அவுட்டு அது இதுன்னு ஹெவியாக பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப வந்து டயர்டாயிருவோம். அது நம்ம வெயிட் லாஸ்னால் ரொம்ப கஷ்டமாக, இவ்வளோ கஷ்டப்படணுமா அவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணி ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே குறைஞ்சி போயிடுங்க. அதனால் எடுத்த உடனே இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுங்கள், இல்லைனா சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் ஓட்டுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் கரெக்டாக இருந்திருப்போம், இப்படி குண்டாகவே இருந்திருக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? டெய்லி நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்கூல் போனது தான். நான்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி உடம்பு தான். எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜீன்லேருந்து வந்தனால என்னோடய உடம்புமே ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஃபேட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்காது, அப்படியே மெயின்டைனாக இருந்தது. ஏன்னா அப்போ நான் ஸ்கூல் ஓட்டுவேன், ஸ்கூல் போகும்போது சைக்கிள் ஓட்டுவேன்,
அப்புறம் வந்து பிள்ளைங்களோட விளையாடுறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தனால நடந்து போவோம் சில டைம் ஸ்கூலுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தனால நமக்கு வந்து பாடி வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. வீட்டு வேலை மட்டும் பார்ப்போம். மற்றபடி நம்மளோட உடம்புக்கு ஃபிசிக்கலாக எந்த ஒரு வேலையுமே கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்மளோட பாடி வந்து வெயிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுட்டை வந்து டயட்டாக எடுத்துக்கணும், கண்ட்ரோலாக எடுத்துக்கணும். அப்புறம் வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நான் வாக்கிங் போனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பப்பாளி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பப்பாளி வந்து எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வெயிட்டே போடாதுங்க. அந்தளவுக்கு இதில் வந்து கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து ஒரு பப்பாளி கட் பண்ணேன்னா ஹாஃப் பப்பாளி எனக்கு, ஹாஃப் பப்பாளி ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சியா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு பவுலில், அதை தான் வந்து குடித்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க சியா சீட் குடித்தா வெயிட் லாஸ் ஆகுமான்னு. எனக்கு வந்து தெரியல. நான் இப்போ ஒரு 1 வீக்காக தான் வந்து அது வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். ஆகுமா அப்படின்றது தெரியல. நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு சில பேர் நிறைய குடிக்காதீங்க, அது வந்து கிட்னி ஸ்டோன் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பிக்கும்போது வெயிட் லாஸ்க்கு ஆரம்பிக்கும்போது ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் இந்த மாதிரியான இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கூழ் இந்த மாதிரி குடிக்கலாம், கேப்பக்கூழ், அப்புறம் கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ நான் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வந்து முகிலுக்கு வந்து தோசையெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பூசணிக்காய் இருந்தது. ஸோ மஞ்சள் பூசணிக்காய். சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சு. ஸோ கோதுமை மாவு, அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா துருவி சேர்த்து சப்பாத்தி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி கூட்டு பொரியல் பண்ணி வச்சா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியில் வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது தெரியாது, அதில் காய்கறி சேர்த்தோம்னு வந்து தெரியாது. இன்றைக்கி பண்ணியிருந்தேன். என் பசங்களை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம அதை ரோல் பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. சப்பாத்தி வந்து நல்லா ரோல் பண்ணி கொடுத்தோம்னா அதை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு அந்த பூசணிக்காய் வந்து நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கேரட் செய்வதில் வச்சு துருவிட்டு எப்பவும் போல் மாவு வந்து சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து சேர்க்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா அந்த பூசணிக்காயிலுமே தண்ணி வந்து இருக்கும், தண்ணி சத்து இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி கம்மியாக சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த பூசணிக்காயுமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வேக வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மலிவானதுங்க. 10 ரூபா 20 ரூபாய்க்கே வாங்கிடலாம் நம்ம ஊரில். ஸோ நம்ம வந்து விலை அதிகமாக கொடுத்து அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்காம விலை குறைவானதில் எது வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளால் கண்டிப்பாக வெயிட் வந்து குறையும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட வாயை கட்டணுங்க. நிறைய வந்து வாங்குவோம், பார்ப்போம், கடைக்கு போயில வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற போது தான் நம்மளோட உடம்பு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும், நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்குங்க. ஸோ நல்லா வந்து பூசணிக்காய் வந்து திருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செய்கிறனால நிறையாவே செஞ்சேன். ஏன்னா பூசணிக்காவும் நிறையா இருந்தது, திருவி வச்சுருந்தேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம், இவ்வளோ தான். லைட்டாக தண்ணி தெளித்து வந்து இப்போ செய்ய வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் வந்து பூசணிக்காய் சேர்த்துக்கோமே டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக இருந்தது சப்பாத்தி, நல்லா சாஃப்டாக இருந்தது. நம்ம வந்து இதில் எதுவுமே வந்து நான் வந்து சேர்க்கலை, ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருந்தது. பசங்களும் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் மாவு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்துடும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டா. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தியை எப்பவும் போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். சுடையில் மட்டும் லைட்டாக வந்து திருப்பி புடையில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது எந்த ஆயில் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பம்கினில் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் சொரக்காவை துருவி போட்டு செய்யலாம். அப்புறம் இது முள்ளங்கி இருக்குது பாருங்கள், அது துருவி போட்டு செய்யலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ அதை துருவி போட்டு செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகளை எந்தளவுக்கு நம்ம வந்து எப்படிலாம் சேர்த்து செய்ய முடியுமோ செய்யலாம். நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அப்படி செய்யும்போது நமக்கு
நமக்கு நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்குங்க. ஏன்னா காய்கறிகளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நான் வந்து பக்கத்துலேயே வந்து அப்படியே தேய்ச்சி அப்படியே சுட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்டும் மதியம் வந்து லஞ்சுக்கு தான் சாப்பிட்டாங்க. காலையில் வச்சு அந்த சுரக்காய் குழம்பும் இருந்ததா, ஸோ இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிறத விட இந்த மாதிரி பூசணிக்காய் வச்சு செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா காய்கறிகளும் சேர்த்த மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஷேப் வந்து ரொம்ப ரவுண்டாக வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சும்மா ஏன்னா அது நம்ம பூசணிக்காய் சேர்த்தனால கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கோதுமை மாவை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து தேய்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் ஒழுங்காக வராது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மாவே இந்த மாதிரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், நம்மளுக்கு ஏற்ற ஷேப் மாதிரி இந்த மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தியோட கலரும் நல்லா எல்லோயிஷாக வந்தது. ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்தனால நல்லா எல்லோயிஷாக வந்தது. நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இது வேக விடணும். ஏன்னா அது அந்த காயும் வேகணும் இல்லையா, இல்லைனா பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எல்லா சப்பாத்தியுமே வந்து போட்டு எடுத்துகிட்டேன். எனக்கு ஒரு 12-13 சப்பாத்தி கிட்ட வந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க வெயிட் லாஸ் பண்ணணும். சில பேரெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து சாப்பிட்டா வெயிட்டு கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா வெயிட்டு வந்து நமக்கு கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது. ஸோ அதனால் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்றணும். ஒரு வேளை நான் சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டா வெயிட்டு குறையும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. காலையில் ஏதாச்சும் வந்து சாப்பிடணும், மதியமும் அதே மாதிரி, நைட்டும் அதே மாதிரி. சாப்பிடாமல் கடந்து குறைக்கணும்னா நம்ம ரொம்ப வந்து வீக் ஆயிடுவோம், ரொம்ப அனிமிக் ஆயிடுவோங்க. அப்புறம் நமக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள வந்து பார்க்குறோம், இது பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால் வந்து கரெக்டான டைமில் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் குறையும். அப்படி தான் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து குறைச்சேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு வீடியோவில் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே நிற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஷால் போடாமல் என்னால் நிற்க முடியாது. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து வெயிட்டை கொஞ்சம் ஒரு 7 கிலோ குறைச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளால் ஒரு கம்ஃபர்ட்டாக நிற்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு தள்ளி போடாமல் சாப்பாடுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சாப்பிட்றது அந்த மாதிரி. ஸோ நான் எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துட்டேங்க ஓரளவுக்கு. பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே நல்லா சுட்டடிச்சாச்சு. பார்க்கையிலே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே நம்ம இது பண்ணி கூட சாப்பிட்றலாம். அப்படி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிவிட்டு முகிலுக்கு தான் கொடுத்தேன். முகில் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. முகிலும் சரி, அதுவும் சரி. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. நைட்டு வரைக்கும் இதை தான் ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.